கர்த்தருடைய பரிசுத்த நாமது மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டரை உயர்த்தி நம்ம பாடப்போகிறோம். அவர் உயர்ந்தவர். அவர் மேல் யாரெல்லாம் வாஞ்சையாய் தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் 1000 என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஒரு புதிய பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென், ஆமென். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்த நன்மைகள் 1000 எண்ணி எண்ணி பாடுவே. நீ செய்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவே. துதித்தலுடனேவும் சந்நிதி வருகிறோம், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். துதித்தலுடனேவும் சந்நிதி வருகிறோம், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தரே, நீ பெரியவர், வானங்களில் நீ உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னும் சகலத்தையும் நீ உண்டாக்கினவர். நீ இருந்தவர், நீ இருப்பவர், முடிவு இல்லாதவர். முடிந்து போன வாழ்க்கையை துவக்க வாழ முடியும்பா. நடத்துகிறவரே நன்றி. நன்றி அப்பா. கர்த்தரே, நீ பெரியவர், வானங்களிலும் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீ இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். சொல்லுவோமா? நீ இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். எல்லாம் சேர்ந்து துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுவோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். துதித்தலுடனேவும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா. அப்படியே சொல்ல போகிறோம். உயர்த்துவது எனக்கு வாங்க, நேக்கமெல்லாம் தீர்க்கிறவர். நீங்க சர்வ சிருஷ்டிக்கு எஜமான, நீரே துவக்கம், நீரே முடிவுமானவர், நீரே இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதித்தலுடனே அந்த உன்னத தெய்வத்தை, பெரிய ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயர்ந்தவர், மேன்மையுள்ளவர், மாட்சிமை நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம். கன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய நடத்திப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர் நம்மளை நடத்துகிற ஆண்டவர்.
அவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரா? நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. தீர்க்கதரிசனுடைய புத்திரியில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு விதவையான ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த விதவையை குறித்து பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசனுடைய மனைவிக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி தான் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய கடனோடு அவர் மரித்து போகிறார். அப்பொழுது அவர் கடனோடு மரித்ததுக்கு பிற்பாடு அந்த தீர்க்கதரிசனுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு வருவதற்கு அந்த கடன்காரர்கள் கடந்து வருகிறார்கள். பிரியமானவர்கள், நல்லா கவனிச்சுக்கங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. யாரெல்லாம் கடன் வாங்குறோமோ, யார் நமக்கு கடன் கொடுத்தாங்களோ, நம்மளுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா அடிமையான வாழ்வு வாழணும். அப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர் தான் இந்த தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி குறித்து யாருக்கு நல்லா தெரியும்னா எலிசா தீர்க்கதரிசிக்கு நன்கு தெரியும். இந்த ஊழியக்காரர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை யார் நல்லா அறிஞ்சிருக்கிறா அப்படின்னா இந்த தீர்க்கதரிசி நல்லா அறிஞ்சு வச்சுக்கிற எலிசா. அப்ப இந்த எலிசாவை பார்க்கும் பொழுது இந்த விதவையானவள் சொல்லுகிறான், என் ஆண்டவனே, என்னுடைய கணவரை குறித்தும் அவர் தேவனுக்கு பயந்து நடந்ததை குறித்தும் நீ என்ன செஞ்சிருக்கிறீர் நன்கு அறிவீர் என்பதை குறித்து தன்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னுடைய பிரச்சனையை இந்த விதவை தாயார் சொல்லும் பொழுது 2வது வசனத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் கேட்கிற. வாசிக்கலாம். 2வது வசனத்துல எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றாள். பாருங்க, அவள் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நான் உனக்கு என்னமா செய்யணும். அவர் அதோடு நிறுத்தல, உன்கிட்ட என்ன இருக்குது அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த விதவையானவளுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் சொல்றா, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்று என்ன இல்லை என்னிடத்துல வீட்டில் இல்லை என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நீ போய் என்ன செய், உன் அயல் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலும் போய் காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அவரை அழைத்து, நீ என்ன செய், வீட்டுக்குள்ளே போய் உன் கதவை பூட்டி நீ என்ன செய், அந்த காலியான பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் இந்த ஒரு குடம் எண்ணெய் என்ன செய் வார்த்து நீ ஊற்று என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொன்ன பொழுது இவள் போய் தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லா அயல் வீட்டுக்காரர் இடத்துல இருக்க எல்லா பாத்திரத்தையும் வாங்கி வந்து என்ன செய்கிறாளா அந்த இடத்துல வச்சு அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா பாத்திரத்தை என்ன செய்யறாங்க, அந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து எல்லா காலியான பாத்திரங்களில் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி நிரப்பிக்கொண்டே வரும் பொழுது தன் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, வேற ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு சொல்லி கேட்கும் பொழுது தன் பிள்ளை சொல்றான், வேற பாத்திரம் இல்லை என்று சொன்ன பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஊறிக்கொண்டிருக்கிற எண்ணெய் என்ன செஞ்சிச்சுங்க, நின்று போய் விட்டது. அப்பொழுது இந்த சம்பவம் நடந்துருது. தான் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எல்லா பாத்திரத்தையும் ஊற்றி நிரப்பி வச்சிருக்கிறான். வேகமாக ஓடி போய் தன்னிடத்துல சொன்ன தீர்க்கதரிசியாக எலிசாவிட்ட போய் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ போய் எண்ணெயெல்லாம் என்ன செய்ய வித்து உன் கடன் என்ன செய்ய அடைச்சிட்டு நீயும் உன் பிள்ளைகள் என்ன செய்யுங்க ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவர்களை அனுப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த வார்த்தைக்கு அப்படியே அந்த விதவை கீழ்ப்படுகிறார். ஒரு குடம் என்னதான். ஆனால் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, எல்லா பாத்திரத்தையும் வாங்க. ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க, சரி இதுக்கு இந்த ஊழியக்காரர் எல்லா பாத்திரத்தையும் வாங்க சொல்றாருன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னபடியே தன் அறக்கதவை பூட்டினாள் என்று வேதம் சொல்லுகிற. பிரியமானவர்களே, இந்த அறக்கதவை பூட்டுவது என்பது எதனுடைய அடையாளம் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் நம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த அறக்கதவை பூட்டி என்பது எதை குறிக்குது அப்படின்னா, என்ன எதை குறிக்குதுன்னா அந்த தனிப்பட்ட வாழ்வில் காணப்படுகிற ஜெப வாழ்வை குறிக்கிறது. ஒருவேளை இந்த ஸ்திரீயானவள் தன் கதவை பூட்டி அவள் என்ன செய்கிறாள், காலியான பாத்திரத்தெல்லாம் நிரப்புறாள்.
ஒருவேளை உங்களிடத்துல என்ன இருக்குது? கொஞ்சம் வருமானம் தான் இருக்குதா? கொஞ்சம் சம்பளம் இருக்குதா? கொஞ்சம் பலன் இருக்கிறதா? என்ன கொஞ்சம் இருக்கிறதோ அந்த கொஞ்சத்தை நீங்க வச்சு ஆண்டோட சமூகத்துக்குள்ள உட்காருங்க. அறக்கதவை பூட்டி நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பி. எப்படி இந்த விதவையான ஸ்திரீயானவள் அந்த ஒரு கொடை எண்ணெயை வைத்து காலியான பாத்திரங்களை எல்லாம் நிரப்பினாலோ, அது போல உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் வருமானத்தை ஆண்டோடைய பாதத்தில் வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கவலைகளை அவர் மேல வைங்க. நீங்க கதவை பூட்டி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க பார்க்கலாம். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஒரு கொடை எண்ணெயை காலியான பாத்திரம் முழுவதும் அவள் நிரப்பினாள். நீ என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில காலியா இருக்குது, வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, திருமணம் கட்டி கொடுக்க முடியல, பிசினஸ்ல பெரிய ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் என் வாழ்க்கை வெறுமையான பாத்திரமா இருக்குது, காலியான பாத்திரமா இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, கொஞ்சம் வருமானம் தானே இருக்குது. பரவாயில்ல பிரியமானவர்களே, உங்களிடத்தில் உள்ள கொஞ்சத்தை நீங்க வச்சு ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. என்னெல்லாம் காலியா இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் காலியா இருக்கிறதோ, நிரம்பாம இருக்கிறதோ, அதையெல்லாம் ஜெபத்தில் ஆண்டவர் முன்னாடி வைங்க. நீங்க ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதானே அந்த வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவாரு. உங்க வாழ்க்கையில வெறுமை இருக்குதா? வெறுமையான பாத்திரமா இருக்கிறீங்களா? உன் அறக்கதவை பூட்டு அந்தரங்கத்தில் ஜெபி. கர்த்தர் உன்னை வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த விதவை நினைச்சிருக்கலாம், என்னை விசாரிக்க ஒருவர் யாரும் இல்லை, எனக்கு ஆதரவா யாரும் இல்லை, என் வீட்டுக்கார் ஊழியம் செஞ்சுட்டு அவர் அப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கு, என்னை யார் விசாரிப்பா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 142வது சங்கீத 4வது வசனத்துல, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என் ஆத்துமா விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உங்க வாழ்க்கை இருக்குதா? என்னை யாரும் விசாரிக்கல பிரதர், என்னை விசாரிக்க ஒருவர் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இன்னைக்கு அந்த தாயார் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை, ஆனா எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அங்கே ஒரு கொடை எண்ணெய் அநேக பாத்திரங்கள்ல நிரம்பினது போல நீங்க அந்தரங்கத்தில் கதவை பூட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க காலியான பாத்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் நிரப்புவாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை யார் நடத்துவா? என் குடும்பத்தை யார் நடத்துவா? கர்த்தர் நடத்துவாருங்க. குறைவான வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை சிறை பிடிக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை பாருங்க. தன் கணவனை இழந்தாச்சு, தனக்கு இருக்க 2 ஆண் பிள்ளைகள், இந்த 2 ஆண் பிள்ளைகளை அடிமையாக்குவதற்கு அந்த கடங்கார வந்து நிக்கிறாங்க பாருங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்க. ஒரு தாயால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது, துக்கத்தின் மேல துக்கம். ஆனா அந்த இடத்துக்கு இயேசு கடந்து வந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவாராம். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமாங்க? தேவ சமூகத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறிக்கிறது. அந்த அம்மா அறக்கதவை பூட்டின உடனே தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரு. இன்னைக்கு உங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறாரு. உங்க அறக்கதவை பூட்டி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணுவாரு. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் தாங்க எருசலேம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தாங்க சீயோன். எருசலேமில் இருந்து உங்களை ஆதரிப்பார். எருசலேமில் இருந்து உங்களை ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கொடை எண்ணெயை கர்த்தர் நிரப்பினாரே, அதுபோல இன்னைக்கு உங்க அறக்கதவை பூட்டி நீங்க ஜெபிச்சு பாருங்க. அந்த அரங்கத்தில் ஜெபிச்சு பாருங்க. உங்க காலியான பாத்திரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க. மனுஷனுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம், உங்க பிரச்சனைகளை சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்களுடைய போராட்டங்களை உறவினரிடத்துல சொல்ல வேண்டாம், கர்த்தரிடத்துல ஊற்றுங்க. அன்னால போல உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, கதவை பூட்டி ஜெபிங்க. வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரே நீ பெரியவர், வானங்களிலும் நீ உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர், நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். அவர் இருக்கிறவர், அவர் வருகிறவர், அவர் முடிவே இல்லாதவர். அந்த கொஞ்சம், அந்த
அந்த ஒரு கொடை எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. அவள் அறை கதவை பூட்டி தன் பிள்ளைகளோடு இணைந்து அவள் அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறாள். அற்புதம் நடந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, உன் கதவை பூட்டி ஜெபிக்க ஆரம்பி. உன் கதவை பூட்டி ஆண்டவரிடத்தில் போராட ஆரம்பி. உன் காலியான பாத்திரங்களை அவர் நிரப்புவா, வெறுமையான பாத்திரங்களை அவர் நிரப்புவா. உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஆண்டவர் ஆசீர்வதித்து கடன்களை எல்லாம் அடைத்து மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நடத்திப்பு இருக்கட்டும் ஐயா. ஒருவேளை எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, நம்பின கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு அப்பா, நம்பின என்ன உறவினர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க, என் கணவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டாரே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கலாம். அந்த கலங்கின நேரத்தில் அந்த தீர்க்கதரிசனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுத்தா, மனைவிக்கு ஒரு விடுதலை கொடுத்தா, அந்த கடன்களை அடைக்கவும் உதவி செய்து ஜீவனமான கர்த்தர் உதவி செஞ்சாரு. அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வா. கடன்களை அடைக்க உதவி செய்வா, மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வா. கர்த்தர் நடத்துகிற காரியம் ஆச்சரியம். கர்த்தர் நடத்துகிற காரியங்கள் அற்புதங்கள் என்பதை உணரட்டும் ஐயா. வெறுமையாய் பாத்திரங்களாய் இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு நிறைவு உண்டாகட்டும். நிறைவை இவர்கள் பார்ப்பார்களாக. இழப்புகள், துக்கங்கள், வேதனைகள், தனிமை, அங்கலாய்ப்பு மாறட்டும். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். யாரெல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளாய் வருகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாய் வருகிறார்களோ அவர்கள் தேற்றப்படுவார்கள். எருசலேமுக்குள்ளாய் வருகிறவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எருசலேமிலே தேற்றப்படுவார்களாக. தேவ சமூகத்தில் ஒரு தேர்தல் அவர்களுக்குள்ள உண்டாகட்டும்ப்பா. துக்கங்கள் எல்லாம் மாற்றி சந்தோஷமா நடத்துங்க ஐயா. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாய் மாறட்டும். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.